வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. குருஜி கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அரசி வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குருஜி, ஒரு தேவை, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, என்ன தேவை சொல்லுன்னொன்னே அவங்களுக்கு தேவையான விஷயத்த தேடுறத சொல்லி முடிக்கிறாங்க. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ராஜாவும் ராணியும் நம்ம சாமந்திக்கிட்ட கொடுத்ததை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே கண்ணை திறக்கிறாங்க. அது இப்போ ஒரு பெண்கிட்ட இருக்குது. அவங்க மிகப்பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாம்ராஜ்யத்தோட பேத்தி யாரோ இருக்காங்களாம், அவங்கக்கிட்ட ஒப்படைக்க விஸ்வாசிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க கடைசி நேரத்தில் அப்படி ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயம் அவங்க மிகப்பெரிய விஸ்வாசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், உண்மையிலேயே ஒரு பெண் இருக்கா, ஆனால் அவள் இப்போதைக்கு எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. அது எனக்கு வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன் அரசி, உன்கிட்ட இல்லாததா? இல்லை, எனக்கு தேவைப்படுது. நானும் பார்த்தேன், அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு. நீ ஆசைப்படுறியா? ஆமாம், எனக்கு அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய மாளிகை வீட்டில் இருக்குது. என்னது, பெரிய மாளிகை வீட்டில் இருக்கா? எப்படி, என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், அது ஒரு பெரிய மாளிகை வீட்டில் தான் இருக்குது. சொல்கிறேன், அது வேறு யார் வீடும் இல்லை, ஒன்றை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க, என்னை சுற்றி தான் இருக்கா? ஆமாம், உன்னோட ஊரில் ஒன்றை சுற்றி தான் அந்த நீ தேடுறது இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உண்மையாக தானா? எனக்கு அது கிடைக்குமா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயம் அரசிக்கு என்றைக்குமே கிடைக்காதுங்கிறது தெளிவாகவே அவருக்கு தெரியுது. இதை சொன்னால் அரசி கண்டிப்பாக வந்து கோவப்படுவா. சரி, கண்டிப்பாக உனக்கு அந்த விஷயத்தை நீ கண்ணெதிர பார்ப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நான் பார்ப்பேன்னா சந்தோஷம், எனக்கு கிடைச்ச மாதிரி தான், ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஆமாம், நீ கண்டிப்பாக அதை பார்ப்ப, ஆனால் உன்னோடதுன்னு நான் எப்பயுமே சொல்லவே இல்லை. நீ அதை பார்க்க மட்டும்தான் முடியும். அது உனக்கு சொந்தமானதும் இல்லை, உன்கிட்ட அது வரப்போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனசுக்குள்ளேயே அந்த குருஜி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே தாங்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதே இல்லை. எதுவாக இருந்தாலும் போதாது போதாதுன்னு ரொம்பவே நம்ம அளவுக்கு அதிகமாகவே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த குருஜி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி எங்களோட இல்லத்துக்கு வரணும். எப்போ வரீங்க? அதை கேட்டு போகலான் தான் வந்திருக்கேன். நீங்கள் தான் வீட்டில் ஒரு நல்ல நாள் பார்த்து அலைங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க மாமியார் ராஜாராணிக்கும் ஏதோ ஒரு பூஜை பண்ணோன்னு மகேந்திரன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாள் நல்ல நாள், எங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு இது நடக்க போகுது. அப்போ உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் வந்து பதிஞ்சிச்சின்னா நாங்கள் இன்னமும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரி, நீ சொல்லிட்ட, நான் வராமல் இருக்க மாட்டேன், போயிட்டு வா, உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியே வந்தோடனே எப்போதும் போல் அந்த மியூசிக் வந்து போடுறாங்க. போட்டு முடிச்ச உடனே நான் அதை பார்ப்பேன்னு இவர் வாயாலே சொல்லிட்டாரு. அப்போனா அது எனக்கு கிடைச்ச மாதிரி தான். இனிமேட்டுக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை. என்னை சுற்றியே தான் அது இருக்கும். நீ எப்போதுமே அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்ப. உன்னை சுற்றி அது இருக்குது, அந்த வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அந்த குருஜி சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு வேளை இனிமேட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரதை தான் சொன்னாரா, இல்லாட்டி இப்போ ஒரு மாளிகையில் இருக்குன்னு தானே சொன்னாங்க. என்னவா இருக்கும்? ஒரு வேளை
பொய் சொல்கிறானோ காட்டுராஜா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேச்சே, காட்டுராஜா பொய் சொல்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் என்ன பின் விளைவு ஆகும்னு நல்லாவே தெரியும். இருப்பினும் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எடுக்கவே முடியல. அப்போன்னு பார்த்து ரோபோட் வந்து நம்ம சாமந்தியை காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். என் சின்ன தொட்டாங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஐ ரியலி ஃபீல் பெட்டர் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு போல இருக்குது அந்த ரோபோட்டு. உடனே எடுக்கலான்னு போகிறப்ப பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு ரொமான்டிக்கான சாங் வருது. அந்த பாட்டை வந்து தமிழில் வந்து பாடுறாங்க சாமந்திக்காக. அந்த ரோபோட், ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தான் உன்னை பிடிக்கும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சாமந்தி அப்படின்னு சொல்கிறாங்க டைரெக்டாகவே. எனக்கும் தான் பிடிச்சிருக்கு, உன் கூட விளையாடாமல் வேறு யாரு கூட நான் விளையாட போகிறேன், நீ தான் என்னோட க்யூட்டான டாயாச்சே அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிற? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். உன் கூட பேசும்போது நான் மனசு லைட்டாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு அந்த ரோபோட் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கு. சரிடா விளாடாதடா, இங்கேருந்து போ, எனக்கு வேலை இருக்குது, நான் அவசியம் போய் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அந்த ரோபோட். அப்பன்னு பார்த்து திருப்பியும் நம்ம அரசியம்மா சந்தோஷத்தோட அந்த இடத்துல சோபாவுக்கு பக்கத்தில் வராங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில் தானே தொடச்ச, இங்கே என்ன தூசியும் இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்காக இங்கே நிற்கிற, போ அப்படின்னு சொன்னேன். எந்த இடத்துல நம்ம அரசி வந்து கீழே அந்த விஷயத்தை தேடுறாங்களோ அதுக்கு மேலேயே கரெக்டாக உட்காந்துடுறாங்க. இப்போதைக்கு இங்கே வர முடியாது. சே, என்னடா இது, அதுக்குள்ளேயே இந்த அம்மா யாரை கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வா குடிக்க, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. என்னது எடுத்தியா இல்லையான்னு அந்த ரோபோட்டானது கேட்குது. உடனே இல்லை, அங்கே தான் அம்மா வந்து உட்காந்துக்கிட்டாங்களே, சரி அவங்கள எந்திரிக்க சொல்லணும் அவ்வளோதானே, கீழே சாமந்தியோட பொருள் இருக்குது, நான் அவங்கள எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அப்படியே வராங்க அந்த ரோபோட். டைரெக்டாக நம்ம சாமந்திக்கிட்ட வந்து, நான் உனக்காக பேசுகிறேன், ஏய் வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நீ கேட்ட உதவியை நான் செய்ய மாட்டேன்னா என்ன, சாமந்தி எதுக்காக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சாமந்தியோட முக்கியமான பொருள் கீழே வந்து இருக்குது, அதை வந்து எடுக்கணும்னு சொல்கிறா, நீங்கள் தான் எடுக்கூடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிப்பேன், ஒன்றும் புரியலையே, என்கிட்ட இப்படி வந்து மாட்டி விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி பேரதிச்சு பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல என்ன காணுமா, ஆமாம் அவள் அல்பத்தனமாக ஏதாவது வந்து இருக்கும், அதனால தான் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தியா, சரி என்ன இருக்கோ எடுத்துக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து போகிறாங்க. நல்ல வேலை குனிஞ்சு பார்த்துருந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம சாமந்தி. வெயிட் பண்ணி பார்ப்போம், சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.